சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மக்கள் சந்திப்புக்காக கொங்கு மண்டலத்தில் கால் வைக்கும் விஜய்க்கு காவல்துறை தரப்பில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது கரூர் துயரத்திற்கு பிறகு விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தி வரும் காவல்துறை ஈரோடு விவகாரத்திலும் அதை கடைபிடித்திருக்கிறது. எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் பெருந்துறை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூங்கில்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள 16 ஏக்கர் நிலப்பரப்பில் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஊருக்கு வெளிப்புறமாக அனுமதி கொடுத்துள்ள இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் ரோட்டில் இருந்து 250 அடி தூரம் இடைவெளி விட்டு நிகழ்ச்சிக்கான தடுப்புகள் அமைக்க வேண்டும். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் சர்வீஸ் சாலையை ஒட்டி வடபுறம் பார்வை தடுப்புகளை அமைக்க வேண்டும். பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரையின் போது இருக்க வேண்டும். விஐபி வாகனத்தை பின்தொடர 10 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. பிரச்சார வாகனத்தை சுற்றி 4 புறமும் வேனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சுமார் 50 அடி இடைவெளி இருக்க வேண்டும். விஐபிக்களுக்கு தனி பாக்ஸ் அமைப்பதை போல பெண்களுக்கு தனியாக பாக்ஸ் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் தனி இடம் ஏற்படுத்தப்பட்ட ப்ளூ பிரிண்ட் தந்திருக்க வேண்டும். நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொரு பாக்ஸிலும் 80% அதாவது ஒரு பாக்ஸில் 500 பேர் இருக்க இடம் இருந்தால் அதில் 400 பேரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். ஒவ்வொரு பாக்ஸிலும் பொதுமக்கள் இருக்கும்போது குடிநீர் வசதி ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மக்களின் வருகைக்கு ஏற்றவாறு போதுமான அளவில் மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி இருக்க வேண்டும். முதலுதவி சிகிச்சை அளிக்கவிருக்கும் மருத்துவர்கள் மற்றும் உதவியாளர்களின் பெயர் பட்டியலை காவல்துறையினரிடம் கொடுத்திருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்களை கண்காணிக்க கண்காணிப்பு அறை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். நிகழ்ச்சியின் முழு வீடியோவையும் பதிவு செய்து காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை கட்டாயம் காலை 11 மணியில் இருந்து மதியம் 1 மணிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். விஜய் வரும் வழியில் வரவேற்பு, ரோட் ஷோ, ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. நிகழ்ச்சி தொடர்பாக காவல்துறை தெரிவிக்கும் அறிவுரைகள், விதிமுறைகளை மீறினால் பிரச்சாரத்தின் ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு ஏற்பதோடு நிகழ்ச்சிக்கு வழங்கப்படும் அனுமதி ரத்து செய்யப்படும் என பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்திருக்கிறது.